வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். ஆஃப்டர் லாங் டேஸ் நம்ம அகைன் வீடியோ போடுறோம். மெயின் என்ன மேட்டர்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அதாவது ஸ்டீஃபன் எப்ஸ்டீன் அவர் பற்றி நிறையா ஃபைல்ஸ் இப்போ ரீசெண்டாக லீக் ஆகிட்டு வருது. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் இதை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. யூடியூப்லேயும் எல்லா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸும் மெயினாக இது என்னங்கிறத போட்டுருந்தாங்க. ஸோ நான் பர்சனலாக அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய், ஆக்சுவலி யூஎஸ் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போனால் நம்மளே அந்த ஃபைல்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதில் போய் பார்க்கும்போது நான் பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோஸ்குள்ளே பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ செக்மெண்ட்டாக இருக்க போகுது, அதாவது பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஏன்னா ஃபைல் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபைலுக்கு மேலே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம், முடியாது. ஸோ பார்ட்டாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு எப்ஸ்டீன்கிறவர் யாருன்னா, அவன் ஒரு தமிழில் சொல்லணும்னா மாமா வேலை பார்க்குற ஆள். அதாவது குழந்தைங்கள வச்சு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு, நம்ம ஊரில் நடக்கிற அந்த ப்ராஸ்டிடியூஷன் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சு மாமா வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் எப்ஸ்டீன். அவனை 2019 ஒரு பொண்ணு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து, அந்த கம்ப்ளைண்ட்டை பெருசாக போலீஸ் எடுத்துக்காமல் அவங்க ப்ரெஸ்ஸு அது இதுன்னு போய் கடைசியாக எஃபிஐக்கு போய் எஃபிஐ அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் ஜெயிலே சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவன் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இவனை பற்றி நிறையா விஷயங்கள் வெளியே வந்துச்சு. என்னென்னா, இவன் ஒரு தனி ஐலாண்டே வச்சுருக்கான், எப்ஸ்டீன் தீவுன்னு. அந்த ஐலாண்டில் ஒரு 13, 14, 15 அந்த ஏஜில் இருக்கிற பெண் குழந்தைங்களை வச்சு ஒரு விபச்சாரமே நடத்திட்டு வந்திருக்கிறான். அதாவது ஒரு குரூப் கிட்ட பணம் கொடுத்து வேர்ல்டு லெவல் எல்லா பக்கம் இருந்தும் இந்த குழந்தைங்களை கடத்திட்டு வர சொல்கிறது. ஸோ கடத்திட்டு வர்ற குழந்தைங்கள வச்சு அங்கே பாலியல் ரீதியாக நிறைய பேர்த்துக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதில் யார் யாரோட பேரில் அடிபட்டிருக்குன்னா, அமெரிக்கா பிரதமரான ட்ரம்ப் அவரோட பேர் என்ன, அவரோட ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வெளியே வந்திருக்கு. நம்ம பிரதமர் மோடி அவரோட பேரும் வந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. பட் மோடி அவரது இப்போ வரைக்கும் என்னவா வந்திருக்குதுன்னா, அவர் ஈரான் போனது எப்ஸ்டீனோட வற்புறுத்தல்னால தான் போனார் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க ஃபைலில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கே தவிர, மற்றபடி இவர் ஐலாண்டுக்கு போனாரா, இவர் அதில் இன்வால்வ் ஆனாராங்கிறது எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை. இதில் மெயின் குற்றவாளியாக யார் பார்க்குறாங்கன்னா, பில்கேட்ஸ் எவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாத்துக்குமே தெரியும். சாஃப்ட்வேரை உருவாக்குனது, இப்போது மைக்ரோசாஃப்ட் இவ்வளோ தூரம் ரூல் பண்ணிட்டு இருக்கிறது பில்கேட்ஸ் தான். அவ்வளோ பெரிய ஆள். அவரோட பேர் இதில் மிகப்பெரிய இடத்துல அடிபட்டிருக்குது. என்னென்னா, அவர் பல முறை அந்த ஐலாண்டுக்கு போனதாகவும், அந்த குழந்தைங்கள்கிட்ட, அதாவது பெண் குழந்தைங்களை எப்ஸ்டீனை யூஸ் பண்ணி அவர் பாலியல் இதாக இருந்ததாகவும், ஸோ அவருக்கு ஒரு நோய் ஒன்று வந்திருக்குது, அது ஒரு செக்ஷுவல் நோய் மாதிரி அவருக்கு வந்திருக்குது. ஸோ இதை வச்சு எப்ஸ்டீன் நிறையா தடவை பில்கேட்ஸை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கிறதா அந்த நிறைய மெயிலில் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எவிடன்ஸை எப்ஸ்டீன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான், இந்த எவிடன்ஸை நான் வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. அதனால் பில்கேட்ஸ் அவங்க ஒய்ஃப் பேரில் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த ட்ரஸ்ட்லேருந்து $2 பில்லியன் எப்ஸ்டீனோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஆதாரமாக இருக்குது. அதுக்கு பில்கேட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, எப்ஸ்டீன் பற்றி எனக்கு தெரியாது, நான் அப்படியெல்லாம் அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் அப்படிலாம் அங்கே போனதே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் போயிருக்கேன், பட் நான் எந்த வித தப்பும் பண்ணதில்லை, அவன் ஜஸ்ட் ஒரு பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு ஒரு பார்ட்டி பண்ணால், ஸோ அந்த பார்ட்டி நான் அட்டன் பண்ணேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பில்கேட்ஸ் சொல்லிட்டு இருக்காப்புல. இதில் இன்னொரு முக்கியமான தலை யாருன்னா எலான் மஸ்க். அதாவது உலகமே எலான் மஸ்கை ஒரு பெரிய ஆளாக பார்க்குறோம். எப்படின்னா, ஸ்பேஸில் ஒரு புரட்சியே நடத்துகிற மாதிரி அவர் நாசாக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒன்று ரன் பண்ணி அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இருக்கிற எலான் மஸ்கோட பேரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அடிபட்டிருக்குது. என்னென்னா, இவர் அந்த ஐலாண்டுக்கு வர்றதா நிறைய தடவை எப்ஸ்டீனுக்கு மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ எப்ஸ்டீன் அதுக்கு பெருசாக எதுவும் ரிப்ளை கொடுக்காதனால இவரால் அங்கே போக முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அடிபட்டிருக்கு. இவர் கன்ஃபார்மாக போனாரா இல்லையாங்கிறது தெரியல. பட் மெயிலெல்லாம் இவர் நான் இந்த டேட்டில் வரட்டுமா ஐலாண்டுக்கு, ஸோ இந்த டேட்டில் வரட்டுமா, எப்போ அகைன் அந்த பார்ட்டி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்ட மாதிரி அவர் வீடியோவில் இருக்குது, அந்த ஃபைல்ஸில் இருக்குது. அண்ட் இன்னொருத்தர் யார் பேர் அடிபட்டிருக்குதுன்னா, நம்ம மைக்கேல் ஜாக்சன் பேர் அடிபட்டிருக்குது. மைக்கேல் ஜாக்சன் இதை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் வைரலாக போயிட்டுருக்குது.
பட் அது இன்னும் டீப்பாக நம்ம போக போக அடுத்தடுத்த பார்ட்ஸில் பார்க்கலாம். அண்ட் இன்னொருத்தர் ஒரு முக்கியமான ஆள் பற்றி நான் சொல்லணும். என்னென்னா வேர்ல்டே வியந்து பார்க்குற ஒரு சயின்டிஸ்ட், அதாவது எப்படி கண்ணை மட்டும் வச்சு இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சாருன்னு வியந்து பார்த்த ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் எப்ஸ்டீன் ஐலாண்டில் இருந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வெளியாகிருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், அதாவது அவருக்கு எந்த உறுப்புமே அசையாது, அவர் கண்ணை மட்டுமே வச்சு தான் வந்து எல்லாமே பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கிற அவரும் அந்த ஐலாண்டுக்கு போயிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்காருங்கிறது இதில் தெரிய வந்திருக்குது. இதில் என்னென்னா எப்ஸ்டீன் ஐலாண்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மனித மாமிசத்தை சாப்பிட்டாங்க, அதாவது மனித மாமிசத்தை சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைனா, ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனுஷனை வந்து இந்த காலையும் கட்டி, இப்போது ஒரு கோழியை நம்ம கிரில் பண்ணோன்னா காலை அந்த கட்டு கம்பியில் வச்சு கட்டி ஒரு குச்சியில் சொருகி கிரில் பண்ணுவோம் தெரியுமா? ஸோ அந்த ஷேப்பில் ஒரு மனுஷ உடம்பு இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வெளியாகிருக்குது. அப்புறம் ஒரு டேபிள் கிட்ட கீழே ஒரு குழந்தையோட ஸ்டாச்சு, அதாவது உயிரோடு இருக்கிற குழந்தைய தோலை மட்டும் உரித்து ஸ்டாச்சு பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியாகிருக்குது. அண்ட் ஒரு 2 கோழிக்கு நடுவில் ஒரு குழந்தையோட மாமிசம் இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வெளியாகிருக்குது. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இவங்க இந்த அளவுக்கு மனித மாமிசத்தை சாப்பிட்ற அளவுக்கு இவங்கெல்லாம் இறங்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதில் நான் முக்கியமாக பார்க்கறது என்னென்னா, உலக பெரிய தலைகள்லாம் யார் யாருன்னு நம்ம பார்த்தோம். அதாவது உலகத்தையே ரூல் பண்ணுறது இப்போ ஒரு பெரிய கை இருக்கிறவங்க, ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இலான் மஸ்க்கு, ட்ரம்ப்பு, இவங்கெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஹேண்டாக சொல்லிட்டு இருப்போம். ஸ்டீஃபன் ஹாக்கிங், பில் கேட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இப்படி மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹேண்டாக இருக்கிறவங்களோட இந்த டீட்டெயில்ஸ்லாம் லீக் ஆகுது அப்படின்னா, இதில் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அப்போது இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் லீக் ஆகிறதுக்கு இவங்களே அலோவ் பண்ணுறாங்கன்னா, அப்போது இதை காமிச்சிட்டு பின்னாடி வேறு எதையாவது செய்ய போகிறாங்களா? இது நமக்கு மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பின்னாடி வேறு எதையோ நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இதில் எனக்கு இருக்குது. ஸோ எதனால் வந்து இவங்க இப்போது அமெரிக்கா கவர்மெண்ட் தான் இது வெளியிட்டிருக்குது, அவங்களோட வெப்சைட்டில் தான் அஃபிஷியலாக வெளியே வந்திருக்குது. ஸோ ட்ரம்ப்போட அப்ரூவல் இல்லாமல் எப்படி அவரை பற்றின விஷயங்கள் வெளியே வரக்கு அவர் ஒத்துக்குப்பார்? ஸோ அப்போது இவங்களை மீறின ஒரு சக்தி இருக்குது, யாரோ ஒருத்தர் இவங்களை மீறி ஒரு கம்யூனிட்டியா, அது என்னங்கிறது நமக்கு முழுசாக தெரியலை. பட் இவங்களை மீறின ஏதோ ஒன்று நடக்குது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பெரிய குழப்பம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இதில் அடுத்தடுத்து என்னங்கிறத அடுத்தடுத்த பார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். அப்டேட்டடாக இருங்க. ரெகுலராக இனிய வீடியோஸ் நம்ம ரெகுலராக போடலாம். பார்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.